டெபாசிட் வாங்கும் சீமான் கதரும் திமுக உடன்பிறப்புகள் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோங்க. இது சும்மா பேசுவதற்காக கிடையாது. உண்மையாகவே 16.7% பெற்றால் டெபாசிட்டை தக்க வைக்க முடியும். இன்னும் 2.82% இருந்தால் போதும் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்க முடியும். இது உண்மையிலே பதிவானது. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த புகைப்படமும் எலெக்ஷன் கமிஷனோட எந்த ஒரு செய்தி ஊடகங்கள் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்கிறது. அதில் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா சீதா லக்ஷ்மி இருக்குல்ல, நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறவங்கள, அவங்களோட 13.88% பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாக்கு சதவீதம் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சி முன்பு வந்திருக்கு அப்படின்னு ஒன்று இதை பொறுத்து கொள்ள முடியாமல் பலரும் பல விஷயங்களை பேசிக்கிட்டு தெரிகிறாங்க. அவர்களுக்கு தெளிவுபடுத்துவது, அதாவது வளர்ச்சி பாதையில் தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்குங்கிறத 2016 இருந்து கூட நம்ம பார்க்க முடியும். 2016 பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி வெறும் 1.3% மட்டும்தான் வாக்கு வாங்கியிருக்காங்க. 1.3%ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2200 வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்கிறது. அதுக்கப்புறம் 2019 5890 வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்காங்க. இது 4.1%, 1.3லேருந்து 4.1 மாறுது. 21 11,269 வாக்குகள் பெற்று 7.65% அளவுக்கு மாறுறாங்க. 4 புள்ளியிலிருந்து ஒரே அடியாக 7 புள்ளிக்கு மாறாங்க. 23 மட்டும் சின்ன சர்க்கிளாக 10,827, கிட்டத்தட்ட 11,000 கிட்ட 6.35% ஆகுது. 24 மீண்டும் 12,802, 8.2%. அதன் பிறகு நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா இப்போ முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பிறகு 2025 இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொகுதியில் போட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் நிச்சயம் மற்ற எல்லாத்தை விட இந்த முறை அந்த 10% தாண்டும் அப்படின்னு எதிர்பார்த்தது கடந்து போயிட்டு 16% தாண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்கும் அப்படிங்கிற நம்பிக்கை பெருவாரியான மக்களிடையே இருக்கிறது. குறிப்பாக தமிழ் தேசிய உறவுகளிடம் அந்த நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயம் அது நடக்க தான் போகுது. அது கிட்டக்க வரும்போது இந்த அளவுக்கு அனைத்து திமுக அந்த உடன்பிறப்புகள் கதறாங்க அப்படின்னா அது வாங்கி மீண்டும் அந்த செய்தியை நம்ம பதிவிடும்போது இன்னும் மகிழ்வாக இருக்கும். அதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன்.